Hello everyone. So in the video NCERT book units and measurement lesson example question நம்ம ஒண்ணா solve பண்ண போறோம். வாங்க questions பார்க்கலாம். Okay. 2.10 two resistor of resistance R1 is equal to in the value, R2 is equal to in the value are connected in series. So formula series R is equal to R1 plus R2. R is equal to R1 plus R2. Basically addition. அப்ப total resistance வேணா என்ன பண்ணுவேன் ரெண்டு resistance அப்ப 300 எரருக்கு என்ன சார் பண்ணுவீங்க எரர் என்ன பண்ணனும் add தான் பண்ணனும் அப்ப இது 3 ohm இது 4 ohm அப்ப total எரர் எவ்வளவு இதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர் புரியுதா எஸ் இதே parallel கனெக்ஷனுக்கு அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க சரியா நான் வந்து சப்போஸ் இதுல எரர் கண்டுபிடிச்சா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படினு சொல்லி அவங்களே கொடுத்துறாங்க ஓகே பட் parallelக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரியணும் கரெக்ட்டா இல்லையா என்னோட r dash எவ்வளவு parallel ல பார்த்தா பேசிக்கலி ஃபார்முலா இது 1 by r dash is equal to 1 by r1 plus 1 by r2 நிறைய பேர் உட்கார்ந்து இங்க r1 r2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு உட்கார்ந்து கஷ்டப்படுவீங்க பட் இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு r1 plus r2 LCM எடுத்தனா r1 plus r2 இங்க r2 மேல போயிடுங்க r1 வந்துரும் டிவைட் பை r1 r2 அப்ப r dash is equal to என்ன தம்பி யாரோ மைக்ல ஊதுறீங்கடா இந்த ஃபார்முலா அப்படியே மனசுல பதிச்சுக்கோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப r1 வேல்யூ என்ன 100 r2 என்ன 200 டேய் யாரா மைக்ல ஊதுறது பாப்பா மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க நாய்ஸ் வருது இப்ப 200 by 3 ஆன்சர் எவ்வளவு வருது 67 ஆக்சுவலா 66.666 னு போகும் நம்ம 67 னு போட்டுக்கலாம் அப்புறமேல 66.66 அது போயிட்டே இருக்கும் இதுக்கு முடிவே இல்லையா சார் அந்த மாதிரி புரியுதா இது r வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு நமக்கு எரர் வேணும் அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ அப்படினு சொல்லி அவனே கொடுத்துட்டான் சரியா delta r dash by r dash square delta r dash by r dash square equal to delta r1 by r1 square plus delta r2 by r2 square okay வா அப்ப delta r dash மட்டும் எனக்கு வேணும் அப்ப basically r1 square into delta r1 first resistance level 3 3 by 100 square plus delta r2 4 by 200 square இந்த இடத்துலயும் நம்ம வெசாம என்ன போட்டுக்கலாம் இது வந்து நான் 200 by 3 னே போட்டுக்கிறேன் சரியா இந்த வேல்யூ வந்து 200 by 3 னே வச்சுக்கலாம் 200 by 3 the whole square இப்ப கால்குலேட் பண்றதா வேலை நல்லா பாருது என்ன நல்லா பாருதுன்னு தப்பா போடுறேன் 200 into 200 divided by 3 into 3 கரெக்ட்டா இது 3 by 100 into 100 plus இது நல்லா பாரு 100 into 100 200 into 200 இருக்கும் மேல என்ன இருக்கும் 4 4 ஒன் டைம் கேன்சல் பண்ணா 200 வந்து 100 ஆயிடும் அடுத்து இன்னொரு டைம் கேன்சல் பண்ணா இது 100 ஆயிடும் புரியுதா எஸ் இப்போ பேசிக்கலி டினாமினேட்டர் சேம்னால இந்த நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 4 வெரி குட் அப்ப நல்லா பாரு இந்த ஒரு 100 இது கூட கேன்சல் பண்ணா 2 இன்னொரு 100 கேன்சல் பண்ணா 2 உள்ளுக்குள்ள 3 plus 1 4 ஆயிடுச்சு கரெக்ட்டா டிவைட் பை 9 4 2s are 8 8 2s are 16 16 divided by 9 1.77 அது போய்க்கிட்டே இருக்கு
அப்போ என்னோட ஃபைனலாக ஆர் டேஷோட வேல்யூ என்ன? ஆர் டேஷோட வேல்யூ பார்த்தனா 66.66 கரெக்டா? மேபி 67 போட்டிருப்பாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.77 ஓம். செக் பண்ணிக்கோங்க.